யோ யோ விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போ வரைக்கும் எந்திரிச்சியா நீ? மணி 9 ஆகுது. நேற்று ராத்திரியே சொன்னேன் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு போய் மாத்திட்டு வந்துருன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே எந்திரிக்காம இப்படி தூங்கி இருக்கிறியே. பசங்களாம் எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? நான் கத்துறது உன் காதுல விழுதா இல்லையா? இப்பதான் விழுந்துச்சு, அதுக்குள்ள இந்த கத்தின்னு இருக்கியே. உனக்குலாம் வாய் வலிக்குமா வலிக்காதா? ஆமா, காலையில இருந்து கத்தின்னு இருக்கேன். இப்போ வந்து சொல்லு எல்லாத்தையும். சிலிண்டர் காலி ஆயிடுச்சு நேற்று ராத்திரி சொன்னனா இல்லையா? நேற்று ராத்திரியே ஹோட்டல்ல தானே வாங்கி சாப்பிட்டோம். அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? பசங்களாம் ஸ்கூலுக்கு போகணும்னு தெரியும்ல, இன்னமும் படுத்து தூங்கிட்டு இருக்க? வேலை வெட்டிக்கு போவோன்னு ஒரு அக்கறையும் கிடையாது. இந்த வீட்டில் நானே எல்லாத்துக்கும் ஓடணும். முதல்ல போய் டீ எடுத்துன்னு வா குடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சிலிண்டர் மாத்திர கதையெல்லாம் பேசிக்கலாம். இந்த ஆளெல்லாம் திருந்தவே மாட்டான். இந்த ஆள் என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ண பாரு, எல்லாம் என் தலையெழுத்து. இன்னும் டீ வரல. இந்த ஆள் என்ன பைத்தியமா? யோ, சிலிண்டரே காலி ஆயிடுச்சுன்னு சொல்றேன், டீ எப்படியா வரும் உனக்கு? ஆமா, இல்ல நான் மட்டும் போட்டு கிழிச்சிருவேன். உன் டீயே விஷமா தான் இருக்கும். நான் கடையிலேயே போய் டீ குடிச்சுக்கிறேன். யோ, இப்போ நீ சிலிண்டரை மாத்தி தர முடியுமா முடியாதா? சரி சரி, காது கிளியிற மாதிரி கத்தாத. நான் போயிட்டு வாங்கிட்டு வந்து மாத்தி தரேன். போய் சிலிண்டர் எத்துன்னு வா, கேஸ் புக் எத்துன்னு வா. எதையுமே எத்துன்னு வராத, வாயை மட்டும் தூக்கின்னு வந்து கத்தினுறீங்க. ஐயோ, ஞாபகம் மறந்தா சிலிண்டர் புக்கை எங்க வச்சுன்னு வேற தெரியலையே. அதை வேற தேடணுமே. இந்த ஆளுக்கு தெரிஞ்சா கத்துவானே குய்யோ முய்யோன்ட்டு. அடியே, இன்னுமாடி கேஸ் புக்கை தேடி எத்துன்னு வந்துன்னு இருக்கிற? இரியா, தேடி எடுத்துட்டு வரேன். இல்லனா நீ வந்து தேடு. கேஸ் புக்கே இல்லையா? என் காது கிட்ட வந்து கத்தி இவ்வளோ நேரம் என் உயிரை எடுக்கிற. அது தேடுறதுக்கு ஒன்றும் முடியல உனக்கு. வீட்டில் இருக்கிற கேஸ் புக்கு என்ன கை கால் முளைச்சா போயிடும்? இரு இரு, எடுத்துட்டேன் வரேன் இரு. யோ, கேஸ் புக் இல்லனாலுமே பதிவாங்க. ஃபோன் நம்பர் சொன்னாலே சிலிண்டர் எடுத்து வந்து குத்துருவாங்க. நம்ம ஃபோன்ல எல்லாம் ஓடிபி அனுப்புவோம்ல. நீ என்ன முட்டா பையனா? உனக்கு இது கூட தெரியாதா? கேஸ் புக்கு காணுன்றதை எப்படி சமாளிக்கிறா பாரு. இவளால போற இடத்துலலாம் அடி வாங்குவோம் போல்து. சரி, நான் போய் சொல்றேன், போய் புக் பண்றேன். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் பண்ணிட்டு வாயா, இல்லனா மத்தியானத்துக்கும் சோறு கிடையாது. காலையிலேயே ஒன்றும் இல்லை, மத்தியானத்துக்கும் எதுவும் கிடையாது. ஊரை சுத்திட்டு இருக்காத. ஆமா, நான் ஊர் சுத்தின்னு இருக்கிறேன், நீ அதை பார்த்த. இவகிட்ட பேசினா காலையிலேயே நமக்கு டென்ஷன் ஆகும். நம்ம வெளியே கிளம்பி போயிடுவோம். நம்ம ருக்குக்கு ஃபோன் அடிப்பா, அவகிட்ட சொல்லுவோம் விஷயத்த. அவகிட்ட சொல்லலன்னா நமக்கு மண்டையே வெடிச்சிடும். அவ்வளோதான், ஃபோனை தூக்கி காதில் வச்சுப்பா. ஒன்று சீரியலை வச்சுப்பா, இல்லை ஃபோனை தூக்கி காதில் வச்சுப்பா. இதுக்கு நம்மளை என்ன பேச்சு பேசுறா இவோ? இவ ஃபோனே எடுத்து தொலைய மாட்டான். ஹலோ அக்கா, என்ன வேணும் சொல்லு. காலையிலேயே ஃபோன் அடிக்கிற? அடியே, என் வீட்டில் சிலிண்டர் காலி ஆயிடுச்சுடி. இப்போதான் அந்த மனுஷன் வாங்கறதுக்கு போயிருக்கான். எப்போ வருவானோ தெரியாது. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. உன் வீட்டில் என்ன செஞ்சியோ கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடு. அக்கா, நானே கொஞ்சம் தாக்கா பண்ணேன், டயட்ல இருக்கிறனால. சரி, பார்க்குறேன். இவ சொல்றத பார்த்தா எத்தனை வர மாதிரி தெரியலையே. பேசாம நேற்று நைட்டு ஆர்டர் போட்ட மாதிரி இப்பயும் ஆர்டர் போட்டே சாப்பிடுவோம். காசு மிச்சம் பண்ணலான்னு பார்த்தோம். இவ ஒன்றும் இல்லைன்னு சொல்றா. இவ எத்தனை வர மாட்டான். ஆர்டரே போட்டுடலாம். இந்த மனுஷன் சிலிண்டர் வாங்கி எப்போ வருவானும் தெரியல. நம்ம அது வரைக்கும் பசியோடு இருக்க முடியாது. பேசாம பூரி பொங்கல்னு ஆர்டர் போட்டு சாப்பிட்டு மல்லாக்கா படுத்து ரெஸ்ட் எடுப்போம். சாப்பாடு ஆர்டர் போட்டேன், அந்த ஆளையும் காணோம். சிலிண்டர் வாங்க போன ஆளையும் காணோம். நம்ம பசி உயிர் போகுது. எப்பதான் வந்து தொலைவானுங்களோ தெரியலையே. எப்பாடி ஆர்டர் போட்ட சாப்பாடு வந்துச்சு. திருப்தியா சாப்பிட வேண்டியதான். ஆஹா, என்ன டேஸ்டா இருக்கு. நம்ம செஞ்சா இந்த மாதிரி டேஸ்டே வர மாட்டேங்குதே. இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் வருதோ தெரியல. வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா. ஃபுல்லா தூங்க வேண்டியதான் அடுத்து. ஹா, நல்ல தூக்கம் வருது. அப்படியே கம்முன்னு தூங்கிட வேண்டியதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு. இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது. எல்லாத்துக்கும் லீவ் விட்டுற வேண்டியதான். அச்சிச்சோ மக்களே, மறந்தே போயிட்டேன் சொல்றதுக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. பாய்.